இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வில்லியனூர் லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, இறை அனுபவத்தின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் புனித சிலுவை யோவான். அவர் இறக்கிற தருவாயிலே அந்த மரண படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிற பொழுது அவரை சுற்றியிருந்த நபர்கள் எல்லாம் இறைவேண்டல் ஜபங்களையும் திருப்பாடல்களையும் அவர்கள் ஜபித்து கொண்டிருந்த பொழுது அவர் அங்கு சுற்றி இருந்தவர்களை பார்த்து சொன்னாராம், இனிமை மிகு பாடலின் சில பகுதிகளை எனக்கு படித்து காட்டுங்கள் என்று. அவ்வாறு அவர்கள் இனிமை மிகு பாடலின் சில பகுதிகளை அவர்கள் படிக்கிற பொழுது, எவ்வாறு ஒரு காதலன் தன்னுடைய காதலியை தேடி வருகிற பொழுது அவர் எவ்வாறு ஒரு பல தடைகளை தாண்டி அவரை பார்க்க வருகிறாரோ, அதே போல இறைவன் மணமகனான அவர் மனித ஆன்மாவை தேடி வருகிற அந்த அனுபவத்தை அவர் உணர்ந்து தன்னுடைய வாழ்வினுடைய இறுதியிலே இறைவன் மனித குலத்தை தேடி வருவது எத்துணை இனிமையாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் தன் உயிரை துறந்தாராம். ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகமானது இனிமை மிகு பாடல்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த நூலிலே இறைவன் மனிதர்களை எந்த அளவிற்கு மனிதர்கள் அவரை விட்டு பிரிந்து சென்றாலும் விலகி விலகி சென்றாலும் ஒருபோதும் அவர் மனம் திரளாமல் ஓடி வந்து அவர்களை பின்தொடர்ந்து தேடி வருபவராக இருக்கிறார் என்பதை, பல தடைகளை அவர் எவ்வாறு அவர் கடந்து வருகிறார் என்பதை இன்றைய நாளினுடைய முதல் வாசகமானது நமக்கு அழகாக எடுத்து கொடுக்கிறது. இயேசுவினுடைய அந்த பிறப்பை கொண்டாட நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கிற நாட்களிலே இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கிற முதல் வாழ்வியல் பாடம், நீ இறைவனுடைய அன்பிலிருந்து விலகி சென்றாலும், நீ இறைவனிட உறவிலிருந்து நீர் விலகி சென்றாலும் இறைவன் ஒருபோதும் உன்னை விட்டு விலகாமல், இறைவன் உன்னை ஒருபோதும் வெறுக்காமல் உடனேயாக நம்முடன் வந்து உன்னோடு பயணிப்பவராக, அந்த தேடலிலே அவர் தேடி வருபவராக, பேரன்பு கொண்டவராக இருக்கிறார் என்கிற முதல் செய்தியை இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அன்னை மரியாள் எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார் என்பதை அறிந்து தான் எந்த நிலையில் இருந்தாலும் அடுத்தவருடைய தேவையை அவர்களுக்கு அந்த தேவைப்படும் என்பதை அவர் உணர்ந்த உடனே தன்னுடைய தேவைகளை எல்லாம், தன்னுடைய குறைகளை எல்லாம், தன்னுடைய இடர்பாடுகளை எல்லாம் அவர் பெரிதுபடுத்தாமல் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற அந்த பேர்வார்வமானது அவரை உந்தி சென்று அவர் பயணித்த அந்த பாதையானது மிகவும் மோசமானதாக இருந்தாலும் தன்னுடைய ஆர்வ மிகுதியினால் ஓடி சென்று எலிசபெத் அம்மாளுக்கு பணிபுரிபவளாக அன்னை மரியாள் இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இது மட்டுமல்லாமல் கானாவூர் புதுமையிலும் கூட அன்னை மரியாள் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்கிற அந்த திருமண வீட்டாருக்கு குறை ஏற்பட்டவுடன் அவர்கள் வந்து முதலிலே என்னை அணுகட்டும் என்கிற ஒரு எண்ணம் கொண்டிராமல் அவராக முன் வந்து சென்று அவர்களுடைய குறைகளை நீக்குபவராக இருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட அன்னை மரியாள் அத்தகைய பணியினை மிக சிறப்பாக செய்து வருகிறார். நாம் அவளிடத்திலே நாடி வந்து என்ன உதவிகளை கேட்டாலும் சரி, எந்த மன்றாட்டுகளை கேட்டாலும் சரி, இல்லாவிடாலும் சரி, நமக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதை அவர் மிக அழகாக உணர்ந்து குறிப்புணர்ந்து நமக்கு பெற்றுக் கொடுப்பவளாக இருக்கிறார். ஆகவே அன்னை மரியாளை இடத்திலே விளங்கிய அதே பண்பாகிய பிறருடைய தேவைகளிலே அவர்களை தேடி சென்று உதவக்கூடிய மனம் கொண்டவர்களாக வாழ இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசுவினுடைய பிறப்பைக்காக நம்மையே தயாரிக்கிற நாட்களிலே கடவுளுடைய அன்பை நான் எந்த அளவிற்கு உணர்ந்திருக்கிறேன், அவருடைய பேரன்பை எந்த அளவிற்கு நான் உணர்ந்து என்னையே அவரினுடைய உதயத்திலே நான் ஏற்க எந்த அளவுக்கு நான் என்னை தயாரித்திருக்கிறேன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாளிடத்தில் விளங்கிய பிறருக்கு உதவக்கூடிய அந்த ஒரு பண்பு என்னிடத்திலே எந்த விதத்தில் இருக்கிறது என்பதை சிந்தித்தவர்களாக அத்தகைய பண்பு நலன்களை நமதாக்கி கொள்ள வேண்டிய அருள் வேண்டி தொடர்கிற பலியிலே ஜெபிப்போம். ஆமேன்.